ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த வதந்தியை வேணால் பரப்புங்க, ஆனால் உங்களால் ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது அப்படின்னு தனுஷ் மேடையில் ஆவேசமாக பேசியிருக்காரு. வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் தனுஷ் பற்றி அப்பப்போ பல்வேறு வதந்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக சமீபத்தில் பாடகி சுசித்ரா கூறிய ஒரு குற்றச்சாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தன்னை பற்றி பயங்கரமான வதந்திகளை பரப்புறவங்களுக்கு நடிகர் தனுஷ் குபேரா அப்படின்ற படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பதிலடி கொடுத்துருக்காரு. எவ்வளோ வதந்தி வேணும்னாலும் பரப்புங்க, என்ன நெகட்டிவிட்டி வேணும்னாலும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்னை பற்றி பயங்கரமாக நெகட்டிவிட்டியை பரப்புறீங்க. தம்பிகளா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இங்கே இருக்கிறவங்கள என்னோட ரசிகர்கள் கிடையாது, 23 வருஷமாக என் கூடவே வந்த காம்பெனியன்ஸ். நீங்கள் சும்மா ஒரு 4 வதந்தியை பரப்பி என்னை காலி பண்ணிடலாம்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன இருப்பதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. சந்தோஷமாக இருங்க. சந்தோஷத்தை வெளியில் தேடாதீங்க, அது உங்களுக்கு உள்ளே தான் இருக்குது. நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வக்கில்லாமலும் இருந்திருக்கேன், இப்போது நல்ல நிலைமையிலும் இருந்திருக்கேன். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சந்தோஷமாக தான் நான் இருப்பேன். ஏன்னா நான் எப்போதும் சந்தோஷத்தை வெளியில் தேடினதில்லை. சந்தோஷம் நிம்மதிக்கு மேலே வாழ்க்கையில் எதுவுமே முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் தனுஷ். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.